என்றும் நம் நடுவிலே பயங்கரமான கிரியைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை, ஊழியத்திலும் மகிமையான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவருக்கு மகிமையான துதிபலியை செலுத்தி ஆராதனை செய்து அவர் நாமத்தை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்காக தேவ சமூகத்தினுடைய பாதத்திலே காத்திருக்கிற தேவ ஜனமாகிய கர்த்தருடைய பிள்ளையாகிய அவருடைய சரீரமாகிய சபையாகிய நமக்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து தேவ சமூகத்திலிருந்து நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் நலனும் பாதுகாப்பும் பெருகின்றவர். சற்று சமூகமாய் வாழ்க்கையில கிரீசியில எல்லா பொருளாதார வல்லமைகளை கத்திருக்கிறேன். அதே எதுவுமே செய்ய மாட்டேங்கிறேன், எதுவுமே செய்ய மாட்டேங்கிறேன். என் வாழ்க்கைக்கு எதிராக, வருமானத்துக்கு எதிராக, சுகத்துக்கு எதிராக, சமாதானத்துக்கு எதிராக எழுப்பி கிரீசியில அந்த ஆவிகளை கர்த்தர் அது பண்ணுவாரா? ஆமென். அல்லேலூயா. தேவன் ஏற்படுத்தி ஸ்தாபித்திருக்கிற இந்த மகிமையான ஊழியத்துக்கு விரோதமாய் குற்றப்படுத்துகிற, குறை சொல்லுகிற பொல்லாத ஆவிகளை கர்த்தர் நீக்கப்படுவார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, குற்றப்படுத்துகிறவன் உங்க நடுவில் நீக்கப்படுவான். ஆமென். யாரை குறித்து நமக்கு, யாரை குறித்தும் எந்த விதமான கலக்கம் நமக்கு கிடையாது. ஆமென். எதுவுமே தைரியமா இருக்கிறேன் சொல்லு, தைரியமா எதுவுமே தைரியமா இருக்கிறேன். ஆமென். வாழ்க்கை குறித்து பயப்படாத. உன்னை நடத்த வேண்டிய வழியில கர்த்தர் கண்டிப்பா நடத்துவார். ஆமென். உன் தேவைகள் இல்லை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் உன்னை சம்பூர்ணமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை புறக்கணித்தார் என்றால், புறக்கணித்து தள்ளினார் என்றால், தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் ஒரு காரியத்தை அல்லது தேவன் ஒரு நபரை இல்லது தேவன் ஒரு வழியை அல்லது தேவன் ஒரு வேலையை அல்லது ஒரு வருமானத்தை, ஒரு சொந்தத்தை, ஒரு உறவை, ஒரு நட்பை, ஒரு நபரை கர்த்தர் உன்னை விட்டு விலக்கினால், புறக்கணித்து தள்ளினால் அதை திரும்ப சேர்ப்பது கடினம். கைதறிக்கத்த பைபிள். ஆமென். அல்லேலூயா. தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்டவர், தள்ளப்பட்ட மனுஷனுக்காக சாமுவேல் தேவ சமூகத்தில் நோக்கி என்ன பண்றான்? வேண்டுதல் செய்கிறான், ஜெபிக்கிறான், துக்கமுகமா இருக்கிறான், துக்கித்துக் கொண்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக சாமுவேல் எங்க மட்டும் துக்கித்துக் கொண்டு இருப்பார். ஆமென். ஒரு இழப்பு நம்முடைய வாழ்க்கையில் வந்தால், ஒரு மனுஷர் வாழ்ந்தவர்கள் கூட இருந்தவர்கள் நம்முடைய வாழ்க்கை விட்டு பிரிந்தால், ஏதோ ஒரு நன்மை நம்முடைய வாழ்க்கையில வராமல் போனால் அல்லது சடிதியாய் நம்முடைய சரீரத்தில் நமக்கு ஏற்படுகிற விளைவுகள் வந்தால் நாம் என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படக்கூடாது. ஆமென். பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு கண்டிப்பா இருக்கும். ஆமென். அழைப்பு ஒன்று இருந்தால் புறக்கணிப்பு இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் ஒருவனை அழைக்காவிட்டார், தேவன் ஒருவனுக்கு ரட்சிப்பை தராமல் போனார், தேவன் ஒருவனை பரிசுத்தமாக்காமல் போனார், தேவன் ஒருவனை நீதிமானாக்காமல் போனார், மனுஷனை நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. ரட்சிப்பு யாரு? ரட்சிப்பு யாரு? ரட்சிப்பு யாரு? கர்த்தர் தான் ரட்சிப்பை தரணும். ஆமென். நம்மால் ஒண்ணு செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே பலத்த காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரிந்ததை, இழந்து போனதை, விட்டு போனதை, புறக்கணிக்கப்பட்டதை, தள்ளப்பட்டதை குறித்து என்ன பண்ணத? அதை யோசிக்காத. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியங்களை, கையெழுத்து புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்யணும். அது எப்படி ஆரம்பிக்கிறார் பாரு. சில நபர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறாரு, சில நபர்களை கர்த்தர் என்ன பண்றாரு? பார்க்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க? அவங்க யாருக்கு முன்னாடி நிக்கிறாங்க? ஈசாயின் 7 குமாரரும் யாருக்கு முன்னாடி நிக்கிறாங்க? கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆவியானவர் இப்படி நம்ம நடத்துகிறது, அப்படியே போயிடுவோம். ஆமென். ஆமென். ஈசாயின் 7 பிள்ளைகளும் பலவான்கள்,
அவர்களை கொண்டு வந்து ஈசாய் யாருக்கு முன்னாடி நிற்க வைக்கிறான்? கர்த்தருக்கு முன்பாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவர்கள் வேதனை சொல்லுது, கர்த்தர் அவர்களை நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப சொல்றேன் கர்த்தருடைய சபைக்கு சொல்றேன், கர்த்தருடைய சபைக்கு சொல்றேன், கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற அழைப்பு வித்தியாசமானது. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற கிருபை வித்தியாசமானது. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டது உனக்கு வித்தியாசமானது. அல்லேலூயா. இன்னும் திரும்ப கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை சொல்றேன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் வித்தியாசமானது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சபை அது வித்தியாசமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ உலக ஆசைகளுக்காக, பேர் புகழுக்காக, பண வசதிக்காக இந்த ஊழியத்தை நம்ம வரல. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்காக வந்திருக்கிறோம்? யாருக்காக நிக்கிற? உபத்திரங்கள் மத்தியிலும், பிரச்சனை மத்தியிலும், கஷ்டங்கள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், பலவீனத்தின் மத்தியிலும், ஆபத்து மத்தியிலும், பயத்தின் மத்தியிலும், நடுக்கத்து மத்தியிலும், பலவிதமான குழப்பத்தின் மத்தியிலும் விசுவாசத்துக்கு விலகாமல் கர்த்தருக்காக நிக்கிறல. கர்த்தர் கண்டிப்பா உன்னை உன்னை நிக்க வைப்பாரு. கர்த்தர் நிக்க வைப்பாரு. நிக்க வைப்பாரு. எதுவுமே சொல்ற கர்த்தர் நிக்க வைப்பாரு. எதுவுமே சொல்ற நிக்க வைப்பாரு. தைரியமா சொல்ல நிக்க வைப்பாரு. கர்த்தர் என்னை கர்த்தர் வாழ்க்கையை நிக்க வைப்பாரு. நிக்க வைப்பாரு. ஊழியத்தை நிக்க வைப்பாரு. ஊழியத்தை நிக்க வைப்பாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவருடைய முகத்தையும் அவருடைய சரீரம் வச்சு நான் பார்க்கல. நான் இவனை புறக்கணித்தேன். அல்லேலூயா. அப்படியே வச்சுக்க. நான் இவனை புறக்கணித்தேன். அப்ப ஒரு காரியம் வாழ்க்கை நடக்கிறனா அது யார் நிக்கிறது? நான் திரும்ப சொல்றேன், ஏதோ ஒரு எதிர்பார்த்து காத்திருக்கிற, அது கிடைக்கல. யார் வேணா சொல்லிட்டு யாரு புறக்கணித்தது? நான் சொந்த புரியுதா உனக்கு? ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன், இது நடந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அது உனக்கு கைக்குடி வரல, நடக்கலன்னா யார் வேண்டான்னு ஒதுக்கி வச்சுக்கிறது? அது உனக்கு நன்மையா இருந்தா அது உன் கைக்குடி வந்திருக்கும். அது உனக்கு தீமை, சஞ்சலத்தை, பிரச்சனையை, உனக்கு உபத்திரத்தை உண்டு பண்ண என்பதற்காக தான் கர்த்தர் அது உனக்கு என்ன பண்ணாரு. இன்றைக்கு வேணா உனக்கு அது நன்மையா இருக்கலாம், ஆனா நாளைக்கு தான் இருக்காது உனக்கு பிரச்சனையா இருக்கும். நாளைக்கு நீ நல்லா இருக்கவே இன்றைக்கு கர்த்தர் அது உனக்கு கிடைக்கிற கைது கத்தவை கொடுத்து. அவே வாழ்க்கை சரியா இல்ல, குடும்பம் சரியா இல்ல, நினைச்ச மாதிரி இல்ல என்று கலங்காத. அப்படி கலங்காத. ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கை சரியில்லை, குடும்பம் சரியில்லை, இன்னும் மேல போன மனைவி சரியில்லை, இன்னும் மேல போன புருஷன் சரியில்லை, நம்பி வந்த மாதிரி இல்ல வாழ்க்கை, கலங்காத. அப்படி சொல்லாத. ஆமென். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் வனாந்திரம் வயல்வெளியா மாற. கைது வனாந்திரம் வயல்வெளியா மாற. ஆமென். எனக்கு வனாந்திரமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் நினைச்ச வயல்வெளியா மாறிடும். இன்னைக்கு உனக்கு சஞ்சலமா இருக்கலாம், நாளைக்கு கர்த்தர் சந்தோஷமா மாத்திடுவாரு. ஆமென். நீ ஆராதிக்கிற தேவனுக்கு நீ பிரியமா இருந்தா, அனைத்துவருக்கு உண்மையா இருந்தா, உன் வாழ்க்கையை கர்த்தர் அதிசயமா மாத்திடுவாரு. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை குறிப்பு இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை உனக்கு பிரச்சனை இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை நீ கஷ்டத்தை சுமந்திருக்கலாம். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நீ பாரத்தோட இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு வந்திருக்கிற உனக்கு இன்னி முதல் கொண்டு புதிய 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 எல்லாம் மாறும். எதுவுமே சொல்ற சொல்லு ஆண்டவரே, எல்லாம் மாறும். சொல்லு மாறும். ஆமென். சொல்லு மாறும். கர்த்தர் மாத்துவாரு. ஆமென். சொல்லு கர்த்தர் மாத்துவாரு. யார மாத்துவாரு? என்ன யார மாத்துவாரு? என் வாழ்க்கையை யார மாத்துவாரு? என் குடும்பத்தை யார மாத்துவாரு? எல்லாத்தையும் கர்த்தர் மாத்துவாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கர்த்தர் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் படைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் படைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர்.
பிறவி முடவன், கருவிலிருந்து வெளியே வந்தவன், அவனே எழுந்து நடக்க கூடுமானா உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ததுக்கு கர்த்தர் ஏமாத்துறார். சேவனை செய்ய மாட்டார். என்ன சொல்ற? கர்த்தரை நடக்க வைப்பாரு. சொல்லி கர்த்தரை நடக்க வைப்பாரு. சாதாரண வார்த்தையிலிருந்து ஆவி நிரம்பி சொல்லி கண்ணபடிக்க சொல்லி கைத்து சொல்லி கர்த்தர் என்னை, கர்த்தர் குடும்பத்தை அப்படி அபிஷேகம் நிரம்பி திரும்ப சொல்லி கர்த்தர் என்னை, என் வாழ்க்கையை கர்த்தர் நடக்க செய்வார். அதே நடக்க வைப்பாரு, நடக்க வைப்பாரு, உன்னை செழிக்க வைப்பாரு. அவே அல்லேலூயா. அவர் சொல்ல, நான் முகத்தை பார்க்கல, யார பார்க்கல, சரீர வளர்ச்சியை பார்க்கல, பெரிய தான். நல்ல பாடம் தெரியும் எனக்கு, நல்ல ஜெபம் பண்ண தெரியும் எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பெரிய ஊழியக்காரன். கர்த்தர் சொல்றாரு, அதை நான் பார்க்கல. ஆமென், அல்லேலூயா. அதை நான் பார்க்கல. எனக்கு நல்லா தெரியும், எல்லாம் தெரியும். நான் சாதிச்சிருவேன், நான் செஞ்சு முடிச்சிருவேன், நான் பார்த்துருவேன், நான் நடிச்சிருவேன், என்னால எல்லாம் முடியும். அதை கர்த்தர் பார்க்கல. அவர் சொல்ற, அவன் சரீர வளர்ச்சியும் அவன் முகத்தையும் நான் பார்க்கல. அப்படிப்பட்ட ஆளை கர்த்தர் என்ன பண்றாரு? என்ன பண்ற கர்த்தர்? என்ன சொல்ற? வேண்டாத ஆட்கள் உன் வாழ்க்கையில் இருந்தா கர்த்தர் என்ன பண்றாரு? தள்ளிடுவாரு. நீ பாரு, ஊழியத்தை பாரு. ஆரம்பித்த நாட்களிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நீ பார்த்தீங்கன்னா தெரியும், தேவையில்லாத நபர்களை கர்த்தர் சபையை விட்டு என்ன பண்ணிருக்கிறாரு? விலக்கி இருக்கிறார். தேவையான ஆத்மாக்களை கர்த்தர் சபைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். அவன் சத்தியத்தில் நிற்கக்கூடியவர்களை, உபத்திரங்களிலே பொறுமையை சகிக்கிறவர்களை, அவன் அல்லேலூயா, கடிந்து கொள்ளுதலையும் கோபமான சத்திய வசனங்களையும் புறமிட்டு பேசக்கூடிய வேத வசனங்களையும் கேட்டு அதுபடி நடக்கவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். இதுவே பரலோக ராஜ்யத்தை நம்ம கொண்டு போகும். அவர் சொன்னாரு, நல்லா புரிஞ்சுக்கணும், நானே வழி. நல்லா புரிஞ்சுக்கணும், நானே வழி, நானே சத்தியம். நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. சும்மா கதை பேசினே இச்சகமா பேசினே அப்படியே கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் அப்படியே நிரப்புவாரு, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வாரு. இதெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகாது. எதுதான் உன்னை கொண்டு போகும்? எதுதான் கொண்டு போகும்? சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு அழகான ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் ஒரு கூட்டம். ஆமென். வாசிக்கிறவன் ஒரு கூட்டம், கேட்கிறவர்கள் ஒரு கூட்டம். எடுத்து வாசி 1 வெளிப்படுத்தின விசேஷம் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனி. இந்த பரிசுத்த வேதாகமத்தின் பேர் என்னது? தீர்க்க தரிசன புஸ்தகம். அல்லேலூயா. இதுல இருக்கிற எல்லா வார்த்தைகள் பேர் என்னது? தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆமென், ஆமென். அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, இவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. மனுஷன் சொல்ற வார்த்தை எல்லாம் தீர்க்க தரிசனம் கிடையாது. எதுதான் தீர்க்க தரிசனம்? வசனம் தான் தீர்க்க தரிசனம். நல்லா நீ புரிஞ்சுக்கணும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி கிடையாது. அவர் பெரிய பாஸ்டர், அப்படியே சொல்லுவாரு, அப்படியே சொல்லுவாரு. ஆமென். நம்ம அதெல்லாம் போகணும். இப்ப அங்க போகணும். இப்ப நான் திரும்ப பேசுறேன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, வசனம் அப்படி கிடையாது, வசனங்களை அப்படின்னா அர்த்தம் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை இருக்கிற இந்த வசனங்களை வாசிக்கிறது ஒரு கூட்டம். ஆமென். ஒரு கூட்டம் வாசிக்குது. நேரம் கிடைக்கிறப்போ பைபிள் எடுத்து வாசிக்குது. எப்படி சபையில பிரசங்கம் பண்ணும்போது அப்படி எப்படி பைபிள் என்ன பண்ணுது? ஒரு கூட்டம் பட்டி பட்டி பாக்குது. இங்க இருக்குமா, அங்க இருக்குமா, அங்க இருக்குமா, அங்க இருக்குமா, இதுவா அதுவா தேடுது ஒரு கூட்டம். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அப்படி என்ன பண்ணுது? இங்க என்ன பண்ணுது? ஒரு கூட்டம். வெளிப்படுத்தின விசேஷம் புதிய ஏற்பாடு. நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க? பழைய அங்கெல்லாம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வாசிக்கிற ஒரு கூட்டம், இத பேசும்போது கேட்கிற ஒரு கூட்டம். நீங்க கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை கேட்கிற ஒரு கூட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும். இவர்கள் 2 பேரும்
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜாகிரதையா இருக்கிறவங்க. இவர்கள் 2 பேரும் பாக்கியவான்கள். இல்ல இல்ல, அல்லேலூயா அல்லேலூயா. நீ ஒன்னும் உற்சாகமா வரல. இதை வாசிக்கிறவர்களும் இதை கேட்கிறவங்க யாரு அவங்க? யாரு அவங்க? இல்ல 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 பையா இல்ல இல்ல இது இல்ல. வாசிக்கிறவனும் பாக்கியவான் கிடையாது, இதை கேட்கிறவனும் பாக்கியவான் கிடையாது. நீ புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் பாக்கியவான் கிடையாது. நான் படிக்கிறேன் 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 படிச்சுக்கோ. நான் கேட்கிறேன் 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 கேட்டுக்கோ. பாபா முன்னாடி பாபா என்ன பாபா அர்ஜுன் வா பவுல் வினோத் வா உள்ள வா. எவ்வளவு இடங்குது உள்ள? சீக்கிரம் வா. கேமரா ஓடினீங்க. முக்கியமான செய்தி பேசினீங்க. ரைட். வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்கள் கை திருக்க. யார் பாக்கியவான்? யார் பாக்கியவான்? இதன்படி நடக்கிறவங்க தான் பாக்கியவான். கேட்கிறவங்க பாக்கியவான் கிடையாது, இதை வாசிக்கிறவங்க பாக்கியவான் கிடையாது. இந்த வசனத்துப்படி நடக்கிறவங்க யாரு? அவங்க தான் யாரு? பாக்கியவான். அந்த வசனத்துப்படி நடக்கிற கூட்டம் யாரு? 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 யார் நடக்குது? யார் நடக்குது? வசனத்துப்படி நடந்தா, வார்த்தைப்படி நடந்தா நமக்கு தண்டனை கிடையாது. அல்லேலூயா அல்லேலூயா. அன்றியும் கர்த்தருடைய வசனத்தின்படி யார் வாழ்ந்தார்களோ யார் வாழ்கிறார்களோ அவருக்கு என்ன இல்ல? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, தண்டனை கிடையாது. அப்ப நாம் என்ன ஆயிட்டோம்? தப்பித்துக் கொண்டோம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியா? ஓ இது ஒண்ணு வேற இருக்குது. ஒண்ணு காணிக்க பாட்டுக்குது, ஒண்ணு திருந்து பாட்டுல அவர் இருக்கிறதா சொன்னாரு. அப்படியா? சரி, நம்ம தான் 10 மணிக்கு முடிச்சிருக்கோம். சரிட்டு அவருக்கு உண்டான பேமெண்ட்டை கொடுத்துருங்க. ரைட், ஓகே, சரி, ரொம்ப நல்லது. நல்லா வாசிக்கிறப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நல்ல பிரமாதமா வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப வாசிக்கிறவன் பாக்கியவான் கிடையாது, கேட்கிறவன் பாக்கியவான் கிடையாது. யார் தான் பாக்கியவான்? யார் யார் பாக்கியவான்? அப்ப நீ பாக்கியவான் என்ன அர்த்தம்? என்ன சாலி? என்ன சாலி அவரு? என்ன சாலி அவரு பேரு? கை கொள்றவனுக்கு பேர் என்னது? பாக்கியவான்னா என்னது? அதிர்ஷ்டசாலி. என்ன சாலி பேர் அவரு? ஆமா, அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டம் வாழ்க்கையில வரணும்னா நீ என்ன பயணம் பண்ணா? இந்த வசனத்தை என்ன பண்ணா? அப்படியே கண்ண முடின்னு நம்பு. வருமா வராதா? நடக்குமா நடக்காதா? சபைக்கு போலாமா போகக்கூடாதா? அப்படி என்ன பண்ணாத, நினைக்காத. நல்லா புரிஞ்சுக்கோ. அவர்கள் வழக்கத்தின்படியே எழுந்து எங்க போனாங்க? சபைக்கு வந்தார்கள். அல்லேலூயா. திரும்ப சொல்றேன், 1000 நடக்கும். நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. போன வாரம் சபையில ஒரு வார்த்தையை சொன்னேன். சபைக்கு இனிமேல் வராமல் யார் நிக்கிறான்? ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அது வேற. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராம எங்கம்மா எங்கம்மா உடம்பு சரியில்லை, எங்க வரணும்? நான் திரும்ப சொல்ல, உடம்பு சரியில்லைன்னா இங்க வந்தாதான் உடம்பு என்ன ஆயிடும்? அது நல்லா ஆயிடும். அப்படிலாம் நினைக்கவே கூடாது. உடம்பு சரியில்லைன்னு வராம இருக்க. என்ன கொடுத்தா உடம்பு சரியில்லை, நான் படுத்தா எழுந்திருக்க மாட்டேன். என் சூழ்நிலை அப்படி இருக்குது. மண்டை தூக்க முடியல, தலை தூக்க முடியல, பேச முடியல. இங்கெல்லாம் இது வரைக்கும் வலிக்குது பயங்கரமா. ஆனாலும் என்ன பண்றான்? முடியல, படுத்துக்க முடியுமா வீட்டுல? அதெல்லாம் பண்ணக்கூடாது. திரும்ப திரும்ப செஞ்சு தப்ப பண்ணக்கூடாது. நான் சொன்னேன், தெரியும், நான் தனியால் இல்ல, என் கூட யாரு இருக்குது? பரலோகத்தின் பரமசேனியில் யாரு கூட இருக்குது? அவரு கருத்து எடுத்துட்டு போவாரு. நான் இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சி என்ன பண்ண நானே பார்க்கல. இந்த நேரத்துல இருந்து இந்த வாய்ஸ் கட்சி இந்த பேசி இந்த நேரத்துல இருந்து அங்க பேசின பாரு, அந்த கூப்பிட மாட்டேன், அதை வரைக்கும் கட் பண்ணிட்டு மீடியா போடணும். புரியுதா? இந்த நேரத்தில் இந்த நொடியை கட் பண்ணிட்டு அதை கட் பண்ணிட்டு செய்தி மட்டும் தான் போடணும். அதெல்லாம் கட் பண்ணி ரைட். நான் கர்த்தர் சொல்றாரு, நான் இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க மாட்டேன். நான் யாரை எதை பார்க்கிறேன்? மனுஷன் பார்க்கிற மாதிரி நான் பார்க்கிறவன் கிடையாது. அல்லேலூயா. மனுஷன் நினைக்கிற மாதிரி நினைக்கிறவன் இல்ல.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் உன்னை பத்தி நினைக்கிற மாதிரி நினைக்கிற தெய்வம் நான் அல்ல. நீ எப்படி வாழ்ந்தாலும் சரி, எனக்கு செவி கொடுத்தாலும் சரி, எனக்கு செவி கொடாமல் போனாலும் சரி, எனக்கு பயந்தாலும் சரி, எனக்கு பயப்படாமல் போனாலும் சரி, என் கண்கள் உன்னை மாத்திரம் தான் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிய மனுஷன் பார்க்கிற மாதிரி நான் பார்க்கறது இல்ல. நான் எப்படி பார்க்கிறேன்னா, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த இருதயம் தான் யாருக்கு முக்கியம்? இருதயம் தான் யாருக்கு முக்கியம்? அப்ப நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? இருதயம் எப்படி இருக்கணும்? வேதம் சொல்ற இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அவர்கள் தேவனையே தரிசிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 7 பேருடைய இருதயம் என்ன கிடையாது? சுத்தம் கிடையாது. நல்லா புரியுது. வந்து நின்ற ஈசாயின் பிள்ளைகள் 7 பேர் யாரு கிடையாது? அவங்க இருதயம் இல்ல, சுத்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. சபைக்கு வர அத்தனை பேருடைய இருதயம் என்ன கிடையாது? சுத்தம் கிடையாது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? உனக்கு பரிசுத்தமான இருதயம் இருக்குதா? ஆமாவா இல்லையா? இருக்குதா இல்லையா? ஆமா, ஆமா, ஆம் என்றா ஆமென். அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எல்லாருடைய இருதயம் என்ன கிடையாது? சுத்தம் கிடையாது. 7 பேருடைய இருதயத்தை கர்த்தர் பண்ற ஏத்துக்கல. அது சரியில்லை அந்த இருதயம். ஆனால் கர்த்தர் வந்து உலாவக்கூடிய வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு இருதயம் இருக்குது. அதுதான் மிகவும் சீனவர். கைத்தறி கத்த வேண்டும். அதே அவர் நினைக்கிறாரு அந்த இருதயம் எங்கேயோ இருக்குது. அந்த இருதயத்தை என்ன பண்ணுங்க? கொண்டு வா. அதே உடனே வார்த்தை வருது. சாமுவேல் கேட்கிறாரு ஈசாயை பார்த்து, உங்களுடைய பிள்ளைகள் இவ்வளவுதானா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறாரு, சபையின் பிள்ளைகள் இவ்வளவுதானா? நான் சொல்றேன், ஆண்டவரே இவர்கள் தான் இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள். இவர்கள் தான் இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள். அதான் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. புறக்கணிக்கப்பட்டவர்களே இருதயம் சுத்தம் கிடையாது. ஆமென், அல்லேலூயா. நீ நம்புறியா? நீ நம்புறியா? நீ நம்புறியா? நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சாவியர் சொல்ற, ஆண்டவரே இவருடைய இருதயம் தான் என்ன இருதயம்? என்ன இருதயம்? சுத்தமுள்ள இருதயம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, எங்கேயோ ஒரு இருதயம் இருக்குது. அந்த இருதயம் தான் எனக்கு வேணும். அது எங்க இருக்குன்னு பார்த்து அதை கொண்டு வா. கொண்டு வந்து என் வழி நில்லு. ஆமென். எங்கேயோ இருந்த உன்னை என்னையோ அவருக்கு ஏற்ற இருதயமாக, அவர் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலமாக அவர் தெரிந்து கொண்டு கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அழைத்து வந்தா சொல்றாரு, இவன் தான். ஆமென். தாவீது வந்தா வந்தோடனே கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இவன் தான். கை திருப்பி, யார் தான்? சொல்ல, யார் தான்? சொல்ல, யாரு? சொல்ல, யாரு? கர்த்தருக்கு கர்த்தர் விரும்புகிற ஆளு யாரு? கர்த்தர் அபிஷேகம் பண்ற ஆளு யாரு? கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய ஆளு யாரு? நீதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சொல்ல, நான் சாதாரண ஆள் கிடையாது. யார் கிடையாது? உடனே சாதாரண நினைச்சுக்காத. ஆமென். ராஜ்யத்தை கர்த்தர் கையில கொடுக்கிறார். கையில ராஜ்யத்தை கர்த்தர் கையில கொடுக்கிறார். எதை கொடுக்கிறாரு? யாரை கொடுக்கிறாரு? ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். இந்த பகுதியெல்லாம் யார் கண்ட்ரோல் வரப்போகுது? இந்த பகுதியில் யார் கண்ட்ரோல் வரப்போகுது? யார் கையில வரப்போகுது? யார் கையில? நம்ம கையில. ஆமென். வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் யார் கையில கர்த்தர் கொடுக்க போறாரு? யார் கையில கொடுக்க போறாரு? சொல்லு, யார் கையில கொடுக்க போறாரு? ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோ. எதை விசுவாசிக்கிறாயோ, எப்படி விசுவாசிக்கிறாயோ. கர்த்தர் சொன்னாரு மாத்தாளை பார்த்து, மாத்தாளே ஏன் இப்படி பயப்படுற, கர்த்தரை கதற? ஆமென். சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்ப. ஆமென். அப்படின்னு அர்த்தம். செத்து போனவங்க கூட நீ சொன்ன உயிரோட யாரு வருவான்? செத்து போனவங்க யாரு? யார் செத்து போயிட்டா? நீ யாரு? அப்படித்தான் டக்குன்னு அடிக்கும். தூங்குவாத தூங்கு. செத்து போனவன் யாரு? ரட்சிப்பை இதுவரையில் பெறாதவன், உன் ரட்சிப்பை பற்றி புரிந்து கொள்ளாதவன்,
உன் பரிசுத்த வாழ்க்கை குறித்து அறியாதவன், நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து சரியாய் விளங்காதவன், அவன்தான் யாரு? மரித்து போனவன். மரித்து போனவனை எழுப்பக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பாரு. அப்போ ஜெபம்லாம் கேட்கப்படும். ஜெபம்லாம் என்ன பண்ணா? ஜெபம்லாம் கேட்கப்படும். கர்த்தர் செவி கொடுப்பார், கர்த்தர் வைத்திருப்பார். மரித்து போனவனை உயிரோட எழுப்புவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணிட்டாரு. இவன் தான் சொல்லி என்ன பண்றாரு கர்த்தர்? யாருக்கு பண்ணி அபிஷேகம் பண்றாரு? யாருக்கு முன்னாடி தாவீது அபிஷேகம் பண்றாரு? ஈசாயின் 7 குமாரர்களுக்கு முன்பாக, தகப்பனுக்கு முன்பாக சின்னவனாகிய இளவனாகிய இளையவனாகிய தாவீதை கொண்டு வந்து கர்த்தர் பண்றாரு, அபிஷேகம் பண்றாரு. என்ன செய்யறாருன்னா, அபிஷேகம் பண்ண உடனே வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் சாமுவேல் கர்த்தருக்கு சவுலுக்கு தாவீதுக்கு பண்றாரு. சாமுவேல் வேதம் சொல்லுகிறது, அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் யார் கொடுக்கிறாரு? யார் கொடுக்கிறாரு? ஆவியானவர் யார் கொடுக்கிறாரு? ஆவியானவர் யார் கொடுக்கிறாரு? சொல்லு சொல்லு சொல்லு. கர்த்தருடைய ஆவியானவர் எம்மேல இருக்கிறார். கேட்கிறீங்க? எம்மேல இருக்கிறார் சொல்லு. ஆவி போயிடவே பரலோக மகிமை கர்த்தருடைய ஆவி உங்களை இறங்குது. வெடித்து போன கூடாரம் எழும்பிட்டு, உடைக்கப்பட்ட வாழ்க்கை கெட்ட போயிட்டு, மரித்தவன் உயிரோட எழும்பிட்டு. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கர்த்தரை துதிக்கும் போது பொல்லாத ஆவியில ஓடுது. ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 8 வாசிக்கிற பகுதியே 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசி. படி. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசி. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் உலகத்தாருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும், அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு யார் போயிடுது? தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு யார் போயிட்டு வெளியே போயிடுது? சவுல் போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு போகாத. எதை போகாத? தேவனுடைய ராஜ்யம் எது? சபை. ஆமென் சொல்லு பாப்போம். சபை விட்டு என்ன பண்ணாத? என்ன நெருக்கடி வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், யார் உன்னை குற்றப்படுத்தினாலும், யார் உனக்கு விரோதமா பேசினாலும், எதை விட்டு போகாத? சபை விட்டு போகாத. ஆமென். இதுவே உனக்கு நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப சபையை விட்டு, தேவனுடைய மகிமை விட்டு, கர்த்தருடைய ராஜ்யத்தை விட்டு விலகி இருந்த சவுலின் குடும்பத்துக்கும், அபிஷேகம் பண்ணப்பட்டு உயர்த்தப்பட்ட அழைக்கப்பட்ட தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாளா யுத்தம் நடக்குதா இல்லையா? உனக்கும் நமக்கும் உலகத்தாருக்கும் பல விதமான சிக்கல் வருதா இல்லையா? நமக்கு நெருக்கடி வருதா இல்லையா? பிரச்சனை வருதா இல்லையா? போராட்டம் வருதா இல்லையா? யுத்தம் நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? வாழ்க்கையில பல விதமான நெருக்கடி வருதா இல்லையா? வாழ்க்கையில யுத்தம் நடக்குதா இல்லையா? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருதா இல்லையா? சண்டை சச்சரவு வருதா இல்லையா? நெருக்கடி வருதா இல்லையா? குறைவு வருதா இல்லையா? இப்படி நாளுக்கு நாள் என்ன பண்ணிக்கிறோமா? நாளுக்கு என்ன பண்றோம்? யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எது மேல யுத்தம்? உலகத்தின் மீது அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யார் கூட யுத்தம் பண்றான்? ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், தூக்கி எறியப்பட்டவன். அல்லேலூயா. ராஜ்யத்திற்கு விலகினவன் அவன் யார்? இப்ப உனக்கு விலங்கல பண்ணா ராஜ்யத்தை விட்டு விலகினான் சவுல். அவன் மேல என்ன வந்துச்சு? பொல்லாத ஆவி வந்துச்சு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையை விட்டு, கர்த்தருடைய சபையை விட்டு விலகினா என்ன வந்துடும்? நல்லா புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க முதல்ல புரிஞ்சுக்க. அதனால உன்னை சபைக்கு வந்துரு, ஜெபத்துக்கு வந்துரு, அபிஷேக ஆராதனைக்கு வந்துரு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துரு. எதுக்கு உன்னை தொல்லை பண்ணி கூப்பிடுறாங்க? சபையை விட்டு விலகினா என்ன வந்துடும்? பொல்லாத ஆவி வந்துடும். ஆமென். சவுல் கர்த்தரை விட்டு விலகினான், அவன் மேல பொல்லாத ஆவி வந்துருச்சு. ஆமென். அவனுக்கும் தாவீதுக்கும் இவன் குடும்பத்துக்கும் நாட்கள் தொடர்ந்து யுத்தம் நடந்துச்சு. ஆனா ஒண்ணு நடக்குது. அங்கபடி தாவீது வர வர தாவீது வர வர நான் சொன்னா தாவீது வர வர. அப்ப நீ யாரு? நீ என்ன ஆயிடுவ? நீ உனக்கு புரியல, வசனம் புரியல. அந்த வசனத்தை திரும்ப படி, 3:1 படி. நல்ல கவர்மெண்ட். சவுலின் குடும்பத்துக்கும் உலகத்திற்கும் பிசாசின் வல்லமைக்கும்
தாவீதின் குடும்பத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவனுக்கும் நெடுங்காலம் ஆயினா இருக்குது, பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு ஜெயம் எடுப்பானா இல்ல கர்த்தருடைய பிள்ளை ஜெயம் எடுக்குமா? இது நெடுநாள் இருக்கிற யுத்தம். ஆமென், அல்லேலூயா. அந்த யுத்தம் நடக்கும்போது வேதம் சொல்லுகிறது, தாவீது வர வர அவன் பலத்தான். அல்லேலூயா. அப்ப நீ எப்படி நாள் கண்டாடுவ? யுத்தத்துல ஜெயிக்கிறது யாரு? யுத்தத்துல ஜெயிக்கிறது யாரு? கர்த்தருடைய ஆவி உன் கூட இருக்குது. தாவீது மேல கர்த்தருடைய ஆவி இருந்ததுனாலதான் சவுலின் குடும்பத்தை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை யார் கொடுத்தாரு? அப்ப உலகத்தில் உள்ள எல்லா வச்சு ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல 5ஆம் அதிகாரம் 5-3 வரைக்கும் படி. 3ஆம் அதிகாரம் 5-3 வரைக்கும். அதே 3ஆம் அதிகாரம் 5-3 வரைக்கும் படி. முடிச்சிரும். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 5-3. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் இல்லப்பா, 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது நாளுக்கு என்ன ஆயிட்டா? விருத்தி அடைந்தார். நீ நாளுக்கு என்ன ஆயிடுவ? நாம என்ன ஆகும்? விருத்தி அடைய மாட்டேமா? யார் கூட இருக்கிறாரு? யார் கூட இருக்கிறாரு? கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீ கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆமென். கர்த்தர் தங்கி வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஆலயம். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நிரம்பி இருக்கிற பாத்திரம். ஆமென். இந்த கர்த்தருடைய ஆவியானவர் யார் கூட இருக்கிறாரோ, இந்த வேத வசனத்துக்கு எப்படி நீ செவி கொடுக்கிறாயோ, இந்த தீர்க்கதரிசன வசனத்தை எப்படி கை கொள்ளுகிறாயோ, இதை கை கொண்டால், இதை நம்பினால் ஆவியானவர் யார் கூட இருப்பாரு? உன் கூட இருப்பார். நீ எதை நினைக்கிறாயோ அதிலே ஜெயத்தை கத்து தருவார். உன் வாழ்க்கை நாளுக்கு நன்னாகும், விருத்தி அடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை என்ன? சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சின்னவனை தான் பார்த்திருக்கிறோம், இன்னும் சிறியவன் ஒருத்தர் இருக்கிறான். அதை வருகிற நாட்களை பார்த்துருவோம். ஆமென். இப்ப சின்னவன் என்ன ஆயிட்டாப்பா? சின்னவன் எல்லா மக்களை விட, எல்லா ஜனத்தை விட கர்த்தர் ஒரு சந்ததியில யாரை தெரிஞ்சுக்கிறாரு? உன் குடும்பத்தில யாரை தெரிஞ்சுக்கிறாரு? இப்ப நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உன் குடும்பத்துல பல பேர் இருக்கிறாங்க. யாருக்கு இந்த அழைப்பு கிடையாது. யாருக்கு தான் வந்திருக்குது? யாருக்கு தந்துக்கிறாரு? யாருக்கு ரட்சிப்பு கொடுத்துக்கிறாரு? அது மகா மேன்மையானது. அதே அவங்க சொத்து இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், நல்ல வேலை இருக்கட்டும், வருமானம் இருக்கட்டும், என்ன வேலை இருக்கட்டும், ஆனால் அவர்களுக்கு என்ன இல்ல? அவருக்கு என்ன இல்ல? ரட்சிப்பு இல்ல, கர்த்தருடைய ஆவி இல்ல, இயேசு கிறிஸ்து நாமம் கிடையாது. உனக்கு எனக்கு கட்டளப்பட்டது அதை சொந்தமாய் கத்த கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே அப்ப அத்தனை பேரை காட்டிய யார் பெரியவப்பா? யார் பெரியவ? தாவீது நாளைக்கு முதல்ல சின்னவன் தான், முதல்ல சிறியவன் தான், ஒதுக்கப்பட்டவன் தான், பணத்தை சுத்திக்கிற ஆள் தான், ஒண்ணுமில்லாத ஆள் தான். கர்த்தர் என்னைக்கு உன்னை அழைத்தாரோ உன்னை அப்படியே வைக்கல. நாளைக்கு நாள் என்னாகுனா, நாளைக்கு என்னாகுனா நீ விருத்தி அடைவாய். ஆமென், ஆமென். அப்ப அப்படி கண்ண முடியும்னு பாரு. என் குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களை விட நான் என்ன ஆகுவேன்? விருத்தி அடைவேன். ஆமென். உன்னை சும்மா அப்படியே வைக்கிறதுக்கு இல்ல, உன் வாழ்க்கையை உயர்த்ததான் உன்னை கர்த்தர் அழைத்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன விசுவாசிக்கிற? சொல்லு, என்னை, என் வாழ்க்கையை, என் ஆண்டவர், என்னை அழைத்தவர், என்னை அபிஷேகம் பண்ணினவர், எனக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், என்னை உயர்த்திக் கொண்டே இருப்பார். என்னை உயர்த்திக் கொண்டே இருப்பார். நான் நாளுக்கு நாள் விருத்தியானவே கர்த்தர் பெருக செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம்.